Hi friends, welcome back to our channel Score Max. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குப்தா அண்ட் குப்தா புக் அப்ஜெக்டிவ் புக்கோட சால்விங் தான் பார்க்க போறோம். இது வந்து டெக்னிக்கல் வீடியோ சிவில் இன்ஜினியரிங்ல ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து ஒரு 5 வீடியோஸ் கிட்ட குப்தா அண்ட் குப்தா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எஸ்ஓஎம்மும் குப்தா அண்ட் குப்தா அப்ஜெக்டிவ் புக் சால்விங் வீடியோஸ் இருக்குது. அண்ட் தென் நிறைய டெக்னிக்கல் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஒவ்வொரு சப்ஜெக்ட்கான வீடியோஸ் இருக்குது. அண்ட் அதோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷனும் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களோட டிஎன்இபி அண்ட் தென் டிஆர்பி அண்ட் டிஎன்பிஎஸ்சி அண்ட் எஸ்எஸ்சி ஜேக் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து 80 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ ஓகேவா. ஸோ 0 at the mid plane varies linearly with distance from mid plane. ஸோ அந்த கொஷினோட பார்த்துருக்கோம். ஸோ இப்போது 81. ஸோ 81 பார்க்கலாம். இஃப் x is a distance from leading edge, then the boundary layer thickness in laminar flow varies as. ஓகே, ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி லேயர்னால் என்னன்னு தெரியணும். ஸோ அதுக்கப்புறமா அந்த லேமினார் ஃப்ளோவில் எக்ஸோட வேல்யூ வந்து எப்படி வேரி ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பவுண்ட்ரி ஆஃப் த சாலிட் பாடி மெஷர்ட் இன் y direction to the point where the velocity of the fluid approximately equal to 0.99 times the free stream velocity அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அதோட ஒரு டெஃபினிஷன். பட் அது எப்படி நம்ம சொல்ல, ஸோ நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுற பாருங்கள், ஜஸ்ட் அப்போ புரியும். ஸோ 3 நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா. ஸோ இது வந்து லாமினார் ஜோன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன் அண்ட் தென் டர்புலன்ட். ஸோ அது வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த பிரிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஒரு லோடிங் ஹெட்ஜ் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து லோடிங் ஹெட்ஜ்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ ஒவ்வொன்று லாமினார் பவுண்ட்ரி லேயர், அதுக்கப்புறம் டர்புலன்ட் பவுண்ட்ரி லேயர். ஓகேவா. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா திக்னஸ் ஆஃப் லாமினார் பவுண்ட்ரி லேயர். ஓகே, அது வந்து அதில் எக்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதான் இந்த எக்ஸ் வந்து என்னென்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லீடிங் ஹெட்ஜ். ஓகே, இந்த லீடிங் ஹெட்ஜ்லேருந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்றது. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் லாமினார் பவுண்ட்ரி லேயர். ஸோ அதை வந்து நம்ம இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 5x by root REX. ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் தெளிவாக எழுதுகிறேன். ஸோ அந்த திக்னஸ்க்கான ஃபார்முலா. ஓகேவா. ஸோ 5x by REX. ஓகேவா. RE root X. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஸோ இதில் RE வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபார் லென்த் எக்ஸ். ஓகேவா. இது REXன்றது ஒரு டேர்ம். ஸோ அந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இருக்க அந்த டிரான்சிஷனுக்கான ரெனால்ட்ஸ் நம்பர் என்ன. இப்போ வந்து REனா வெறும் ரெனால்ட்ஸ் நம்பர், அது லாமினார் இல்லை டிரான்சிஷன் இல்லைனா வந்து டர்புலண்ட்டாக இருக்கலாம். பட் REXனா அந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இதோ அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லீடிங் ஹெட்ஜ்லேருந்து அந்த எக்ஸ் பாயிண்ட் வரைக்குமே ரெனால்ட்ஸ் நம்பர் எவ்வளோ அப்படின்றது தான். ஓகேவா. ஸோ இதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா பவுண்ட்ரி லேயர் திக்னஸ் வந்து லாமினார் ஃப்ளோக்கு எவ்வளோ வேரிஸாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, இதான் திக்னஸ்னு வச்சுக்கோங்க. திக்னஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். ஓகேவா. ரூட் எக்ஸ். ஏன் அப்படி ரூட் எக்ஸ் அப்படின்னு மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் REX அப்படின்றது எப்படி வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ VD. ஸோ D தான் அந்த டிஸ்டன்ஸு. ஸோ இங்கே வந்து எக்ஸ் தான் அந்த டிஸ்டன்ஸு பை மியூ. அப்போ என்ன உங்களுக்கு இந்த ரூட் எக்ஸ் வச்சு லாமினார் ஃப்ளோவில் வந்து உங்களுக்கு வேரி ஆகுது. ஓகேவா. ஸோ தெரியுது. இப்போ வந்து டர்புலன்ட் ஃப்ளோவில் எப்படி வேரி ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியுது என்னென்னா லாமினார் ஃப்ளோவில் இந்த திக்னஸ்க்கும் இதுக்கும் எவ்வளோ ப்ரொபோர்ஷனல்னா ரூட் எக்ஸ். ஸோ ரூட் எக்ஸ்னால் x⁻1/2. ஓகேவா. ஸோ அதுவே வந்து இங்கே லாமினார் ஃப்ளோ, இதுவே வந்து டர்புலன்ட் ஃப்ளோவுக்கும் திக்னஸ்க்கும் அந்த எக்ஸ் அந்த எட்ஜிங் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, லீடிங் ஹெட்ஜ். ஸோ அதுக்கானது எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 0.37x பை இங்கே வந்து REX 3/5. ஓகேவா. ஸோ அப்போ இங்கே கேட்டாங்கன்னா லாமினாரில் உங்களுக்கு 3/5 x⁻3/5. ஓகே. ஸோ இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா திக்னஸ் இன் லாமினார் ஃப்ளோ வேரி. ஸோ லாமினார் ஃப்ளோ அப்படின்றனால உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா x⁻1/2. தட் மீன் ரூட் எக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு த ஸ்டாண்டன் டயக்ராம் இஸ் ஏ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஸ்டாண்டன் டயக்ராம்னா என்னென்னா லாக் பிளாட் ஆஃப் ஏ ஹேர் ஃப்ளோ ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அகெயின்ஸ்ட் த ரெனால்ட்ஸ் நம்பர். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து ஸ்டாண்டன் டயக்ராம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு ஆன்சர் நான் ஆல்ரெடி சொன்னேன். லாக் பிளாட் ஆஃப்
ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் அகெயின்ஸ்ட் ரெனால்ட் நம்பர்ஸ். தட் மீன் ஒரு பிளாட் மாதிரி நம்ம போடுவோம் ஒரு லாகில். ஸோ அப்படி போடும்போது எதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபேக்டருக்கும் ரெனால்ட்ஸ் நம்பருக்கும் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்களா ரெனால்ட்ஸ் நம்பர், அண்ட் தென் அது கூட அந்த ஒரு லேயரோட ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் என்னவோ அது ரெண்டுத்துக்குமான ஒரு லாக் வந்து பண்ணுவோம். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செமி லாக் கிடையாது, வெறும் லாகு. ஸோ இது வந்து எதுக்குன்னா ஃப்ரிக்ஷன் ஃபேக்டருக்கும் ரெனால்ட்ஸ் நம்பருக்கும். மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லாக் பிளாட் ஆஃப் ரிலேட்டிவ் ரஃப்னஸ் அகெயின்ஸ்ட் ரெனால்ட்ஸ் நம்பர் இல்லை, செமி லாக் பிளாட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் அகெயின்ஸ்ட் ரெனால்ட்ஸ் நம்பருக்கு இல்லை, செமி லாக் பிளாட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் அகெயின்ஸ்ட் ரிலேட்டிவ் ரஃப்னஸ். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டாண்டன் டயக்ராம்னா ஒரு லாக் டயக்ராம் தான், அது எதுக்கும் ஏன்னா எக்ஸ் ஒய் அப்படின்ட்டு 2 ஃபேக்டர் இருக்கும். அப்போது ஃப்ரிக்ஷன் ஃபேக்டருக்கும் ரெனால்ட்ஸ் நம்பருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், the depth d below the free surface at which point velocity is equal to average velocity of flow for a uniform laminar flow with a free surface will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு படிக்கும்போது இதாக தான் இருக்குது, என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெப்த் வந்து d. ஓகே, ஸோ below the free surface at which the point velocity, ஸோ point velocity is equal to average velocity. அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, அதில் வந்து டெப்த் வந்து டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ஒரு சர்ஃபேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரீ சர்ஃபேஸ், அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா டி. ஸோ டி வந்து நம்மளுக்கு டெப்த். ஓகே, டி. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டி இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு யூ மேக்ஸில் இருக்கிற டெப்த். ஸோ ஓகேவா, ஸோ பேட் ஆஃப் இது வந்து பெட் ஆஃப் த ஓப்பன் கேனல். ஸோ பெட் ஆஃப் த ஓப்பன் கேனல் தான் இப்போ நம்ம எழுதியிருக்கோம். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வெலாசிட்டி ஒரு பாயிண்டில் இருக்குது அப்படின்னா ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி. இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் பாருங்கள், த பாயிண்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி. அப்படி இருக்கும்போது உங்களோட அந்த டி, ஸோ டெப்த் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அந்த டெப்த் ஆஃப் த ஃப்ரீ சர்ஃபேஸ், இந்த ஃப்ரீ சர்ஃபேஸோட டெப்த் எவ்வளோ இருக்கும், இங்கே இருக்க டி வந்தும் டெப்த்து தான். அது வந்து என்ன டெப்த் அப்படின்னா டெப்த் ஆஃப் ஃப்ளோ. ஸோ ஃப்ளோவோட டெப்த்து, ஸ்மால் டி வந்து நம்மளுக்கு என்னென்னா அது ஃப்ரீ சர்ஃபேஸோட டெப்த். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 கண்டிஷனுமே ஈக்குவலாக இருக்கும் போது உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாக அதுக்கு ஃபார்முலா இருக்குது, ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு 0.577 டி. ஓகே, எங்கே ஆன்சர் இருக்குது, பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நிறைய டெரிவேஷன் பண்ணி அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளுக்கு தேவைன்றது என்னென்னா இந்த பாயிண்ட் வெலாசிட்டியும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஒரு ஓப்பன் சேனலில் ஈக்குவலாக இருக்கும் போது என்னவா இருக்கும். ஸோ டெப்த் ஆஃப் த ஃப்ரீ சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 0.577 டி. ஓகே, டீன்றது இங்கே என்னென்னா டெப்த் ஆஃப் ஃப்ளோ. ஓகே, அப்போ ஆன்சர் பி. ஓகேவா, இப்போ 84th கொஷின் பார்க்கலாம். பவுண்ட்ரி லேயர் திக்னஸ் இன் டர்புலண்ட் ஃப்ளோ வேரிஸ் ஹேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த ஃபார்முலா கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் அதில் வந்து நான் உங்களுக்கு 3/5 அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் அந்த ஃபார்முலாவில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நான் திருப்பி அந்த ஃபார்முலா சொல்கிறேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த திக்னஸ் ஆஃப் டர்புலண்ட் ஃப்ளோவில் நம்ம என்ன லாமினார் ஃப்ளோவில் போட்டு பார்த்தோம். இப்போ வந்து இந்த கொஷினே வந்து பவுண்ட்ரி லேயர் ஆஃப் திக்னஸ் வந்து டர்புலண்ட் ஃப்ளோவில் என்ன ஃபார்முலா அப்படின்னா 3/7x/REx. இது சைட் போச்சுன்னா நீங்கள் வந்து 4/5. ஓகே, ஸோ அப்போது இந்த திக்னஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் பவர் 4/5. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 4/5. அதுவே வந்து இங்கே டர்புலண்ட் ஃப்ளோ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன வரும், 1/2ன்னு வரும். லாமினார் ஃப்ளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 4/5 தான் வரும். ஓகேவா, ஸோ முன்ன 3/5ன்னு சொல்லிட்டேன், சாரி. ஸோ 4/5 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இதெல்லாம் ரிப்பீட்டடாக வரலாம், கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா இதெல்லாம் பழைய கொஷின். ஸோ கேட்கலாம். ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க. ரொம்ப டீட்டெயிலாக தெரிலனாலும் ஸோ இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றது ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கனாலே நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த கொஷின் வரும்போது உங்களால் அட்லீஸ்ட் கெஸ் பண்ண முடிகிற மாதிரியாவது நம்ம அந்தளவுக்கு நாலேஜ் வச்சுக்கணும். ஓகே, ஒரு பாயிண்டில் இந்த கொஷின் மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க இந்தளவுக்கு டீப்பாக. ஸோ அப்படி வந்தாலுமே ஓரளவு கெஸ்ஸிங் ஆகுது. நம்ம இந்த ஏரியாஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். குப்தால அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஷினும் இருக்கும். ஒரு பாயிண்டில் வந்து குப்தாவில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்காத டாபிக்ஸில் இருந்து கூட கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் குப்தா வந்து ஒரு ஹார்ட் லெவல் புக் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம அடிக்கடி பார்த்த கொஷின்ஸும் இருக்கும், நம்ம இது வரைக்கும் பார்க்காத டாபிக்ஸில் இருந்து கூட கொஷின்ஸும் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 85th velocity distribution factor, the distance y from the pipe boundary at which the point velocity is equal to average velocity for turbulent flow. ஓகே, நம்ம இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான். முன்ன நம்ம பார்த்தோம் என்னென்னா இதே பாயிண்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி. அங்கே பார்க்கும்போது அது ஓப்பன் சேனலாக இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒய் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒய்னா இந்த பைப் பவுண்ட்ரியிலேருந்து வர டிஸ்டன்ஸ்.
ஸோ அது வந்து என்னவாக இருக்கும், இந்த பாயிண்ட் வெலாசிட்டியும் இந்த ஆவரேஜ் வெலாசிட்டியும் டர்புலண்ட் ஃப்ளோவில் வந்து ஈக்குவலாக இருக்கும் போது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து பார்க்கலாம், ஒரு பவுண்ட்ரி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளோ நடக்குது, ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு செக்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் ஒய், இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பைப் பவுண்ட்ரி ஸோ நம்ம எடுத்துக்கிறது. அண்ட் ஆர் அப்படின்றது நம்மளுக்கு ரேடியஸ், இந்த பைப்போட டோட்டலாக இருக்கிற ரேடியஸ் தான் கேபிட்டல் ஆர். ஓகே, ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அவங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒய் டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட கொஷின். ஸோ இது ஒரு பெரிய டெரிவேஷன் ஃபுல்லாக நம்ம போட்டு அதில் ஷியர் வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். அந்த பாயிண்ட்டோட ஷியர் வெலாசிட்டி லாஸ்ட்டில் வந்து ரெண்டுமே வந்து பாயிண்ட் வெலாசிட்டியும் ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் அப்படின்னும் போது இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். ஓகேவா, அது லாக்லாம் வந்து பெரிய டெரிவேஷனாக போகும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஆன்சர் அந்த லாஸ்ட் வர எண்ட் கண்டிஷன் மட்டும் சொல்கிறேன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.2228 ஆர். ஓகேவா, அது எப்படி வரும்னா ஒய் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.228 அப்படின்னு வரும். ஓகேவா, ஸோ 2228 அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து நம்ம ஒய் தேவை நம்மளுக்கு. ஸோ அதனால் 0.2228 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 228 ஸோ அதனால் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா 0.223 ஆர். ஓகேவா, ஸோ அந்த 3 டெசிமல் மட்டும் இருக்கிறதுனால எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஏ. நான் ஏன் உங்களுக்கு அது ஃபுல் டெரிவேஷன் போடலன்னா ரொம்ப ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்குது இந்த டெரிவேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கொஷினுக்காக அந்தளவுக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் வந்து டர்புலண்ட் ஃப்ளோவில் உங்களுக்கு கேட்பாங்க. முன்ன நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு அப்படின்னு 83 கொஷினில் பார்த்தோம். அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இதில் கொடுக்குற இந்த ஃபார்முலா y is equal to 0.2228 ஆர், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் தென் கண்டிஷன் அது என்ன ஃப்ளோ அப்படின்றதும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் a sphere of diameter 1 centimeter falls in the oil of kinematic viscosity 10 stokes with a terminal velocity of 1.5 centimeter per second, the coefficient for drag on the sphere is அப்படின்னு கேட்குறாங்க. less than 1, between 1 and 800 and then 160 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ட்ராக். ஸோ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ட்ராக் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ட்ராகோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா 24/RE. ஸோ ஆர்இன்றது இங்கே ரெனால்ட்ஸ் நம்பர். ஸோ அதுக்கோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் என்ன, ரோ VD/μ. ஸோ மியூன்றது நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு அந்த ஃபார்முலா 24/RE தான் நம்மளுக்குன்னு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம RE கண்டுபிடிக்கணும், அதை வந்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஓகே, ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா μ/ρ. ஓகே, ஸோ அந்த தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, டைனமிக் விஸ்காசிட்டி கொடுக்கல. ஓகே, அதனால தான். ஸோ அப்படி நீங்கள் ரெனால்ட்ஸ் நம்பர் எப்படி மாறும் அப்படின்னா VD/ இந்த மாதிரி மாறும். ஓகே, கைனமேட்டிக் விஸ்காசிட்டியாக. ஸோ அப்படி மாறும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டேரெக்டாக வந்து இதை வந்து நம்ம ட்ராகில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ CD, ஸோ ட்ராக் வந்து CD அப்படின்னு சொல்லுவோம், ட்ராக் கோஎஃபிஷியன்ட். அப்போது 24 ரெனால்ட்ஸ் நம்பருக்கு பதிலாக VD/μ. ஓகே, அது நெக்ஸ்ட் என்ன ஆகும், 24 VD/ இங்கே மேலே போயிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லா வேல்யூஸுமே இருக்குது. ஓகே, அப்போது 24 × 10 கைனமேட்டிக் விஸ்காசிட்டி பை நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி வந்து 1.5 இன்ட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா D. ஸோ டயாமீட்டர் வந்து 1 சென்டிமீட்டர். எல்லாமே வந்து சென்டிமீட்டரில் இருக்கனால உங்களுக்கு யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த லாஸ்ட் ஃபார்முலாவில் கொண்டு வந்துட்டு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160. ஓகே, ஸோ 160ன்றது தான் ஆன்சர். இப்போ வந்து என்னென்ன ஃபார்முலா நம்ம புதுசாக பார்த்துருக்கோம் அப்படின்னா CD, தட் மீன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ட்ராக் வந்து 24/RE. ஓகே, ஸோ REக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரோ VD/μ. ஸோ வியூன்றது டைனமிக் விஸ்காசிட்டி. ஸோ அதனால் அது மாறுது. இங்கே கொஷினில் வந்து கைனமேட்டிக் விஸ்காசிட்டி தான் கொடுத்துருக்காங்க, அதனால் VD/ இந்த μ ஆகிடுது. ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்படி தான் நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து 160 வந்திருக்கு. ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். அந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சால் டக்கு டக்குன்னு போட்டுடலாம். இந்த கொஷின்லாம் நான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, இன் கேஸ் ஆஃப் அன் ஹேர் ஃபாயில் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃப்ளோ அக்கர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டீம் லைன்டு பாடி ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து ஸ்டீம் லைன்டு பாடியில் ஃபஸ்ட்டு ஸ்டீம் லைன் பாடினா என்னென்னு நினச்சிருக்கணும், அது பஃப் பாடினா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் ஒன் ஹேர் ஃபாயில் த
செப்பரேஷன் ஆஃப் ஃப்ளோ அக்கர்ஸ். ஓகே, இந்த ஹேர் ஃபாயிலில் செப்பரேஷன் ஆஃப் ஃப்ளோ வந்து எப்படி நடக்கும்? அட் எக்ஸ்ட்ரீம் ரியர் பாடியா, அட் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட் ஆஃப் பாடியா, ரியர் எண்ட் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ரியர்லையா ஃப்ரண்ட்லையா இல்லை மிட்வே பிட்வீன் த ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ஆர் எனிவே பிட்வீன் ரியர் அண்ட் ஃப்ரண்ட் பாடி டிபெண்டிங் அப்பான் ரெனால்ட்ஸ் நம்பர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீம்லைன் பாடி அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து ஹேர் ஃபாயிலோட ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸ்ட்ரீம்லைன் பாடினா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம்னா ஹேர் ஃபாயிலை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். Whose surface coincide with the streamlines when the body is placed to a flow in the case of separation of flow until takes place only at the railing edge. Okay, so railing edge அப்படின்னா அங்கே இருக்க ரியர்மெண்ட். ஸோ அந்த ரியர் எண்ட் ஆஃப் த பாடியில் தான் நம்மளுக்கு இந்த செப்பரேஷன் ஆஃப் ஃப்ளோ நடக்கும். ஏன்னா இந்த ஹேர் ஃபாயில்ன்றது ஸ்ட்ரீம் லைன்டு பாடி. ஓகே, ஸோ அப்போ டோட்டல் ட்ராக் ஆன் த ஸ்ட்ரீம் லைன்டு பாடி வில் பி டியூ டு ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷனால் நடக்குது. அது எந்த எண்டில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர்மெண்ட்டில். ஸோ ரியர்மெண்ட் பார்ட் ஆஃப் த பாடினா ரியர் எண்டு. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து ஏ. இதே வந்து இங்கே வந்து பஃப் பாடி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா whose surface does not coincide with the streamlines when they are placed in a flow, when the flow is separated from the surface of the body much ahead in the railing edge with the result of very large wave formation zone. ஓகே, ஸோ இது வந்து எங்கன்னா ஃப்ரண்ட்டில் நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரெஷரால் நடக்குது இந்த பஃப் பாடியில். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன் பாடியில் வந்து ஃப்ரிக்ஷனால் நடக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஏர் ஃபாயில்ன்றது ஸ்ட்ரீம் லைன் பாடி. ஸோ அதில் வந்து எங்கே செப்பரேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஆஃப் த பாடியில் நடக்கும். அண்ட் தென் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனால். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். வென் அன் ஐடியல் ஃப்ளூயிட் ஃப்ளோஸ் past a surface. ஓகே, அதுக்கான ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வென் ஐடியல் ஃப்ளூயிட் ஃப்ளோஸ் past a sphere, ஸ்பியரில். ஓகே, அப்படின்னும் போது ஏபிசிடின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, டோட்டல் ட்ராக் இஸ் 0. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு ஐடியல்னால் அது ஸ்டேஷ்னரி பாடி நம்ம எப்படி வேணால் அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஷ்னரி பாடி நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு 3 எங்கே எடுத்துக்கிறோம் என்னென்னா எஃப்எல், எஃப்ஆர், எஃப்டி. ஓகேவா? ஸோ கன்சிடர் த பாடி ஹெல்ட் ஸ்டேஷ்னரி இன் எ ரியல் ஃப்ளூயிட் விச் இஸ் ஃப்ளோயிங் அட் த யூனிஃபார்ம் வெலாசிட்டி u. ஓகே, ஸோ இங்கே வந்து எல்லாத்துக்குமே வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி u தான் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ டோட்டல் எஃப்ஆர் exerted by the fluid on the body is perpendicular to the surface. ஸோ இந்த டோட்டல் ஃபோர்ஸ் வந்து என்னென்னா இங்கே இருக்க எஃப்ஆர் அண்ட் தென் அந்த எஃப் இந்த எல்லும் இந்த எஃப்ஆர் வந்து ரிசால்வ் பண்ணுறோம். ஓகே, ரிசால்வ் பண்ணி எஃப்எல் எஃப்டியாக வந்து நம்மளுக்கு 2ஆக வருது. ஓகே, இந்த எஃப்டின்றது நம்மளுக்கு ட்ராக் ஃபோர்ஸ் அண்ட் எஃப்எல்ன்றது லிஃப்ட் ஃபோர்ஸ். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு எஃப்ஆர்ன்றது தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, டோட்டல் ஃபோர்ஸாக. பட் அந்த டோட்டல் ஃபோர்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து ரிசால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு 2ஆக வரும் இல்லையா? ஸோ அந்த 2ஆக வர்றது அந்த டோட்டல் ட்ராக் அண்ட் தென் டோட்டல் லிஃப்ட். இஃப் த ஃப்ளூயிட் இஸ் அஷ்யூம் த ஐடியல், த பாடி இஸ் symmetrical such as sphere or cylinder, both drag and lift will be 0. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஐடியல் ஃப்ளூயிடாக நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது அதுவும் வந்து ஸ்பியர் அண்ட் சிலிண்ட்ரிக்கல். ஸோ இதெல்லாமே என்னென்னா உங்களுக்கு சிமெண்ட்ரியாக இருக்கிற எந்த ஒரு பாடியிலையுமே இந்த லிஃப்ட்டும் இந்த ட்ராகும் வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டுமே 0னா நம்மளோட டோட்டல் ட்ராகும் வந்து 0. ஓகே, அதுதான் கேட்குறாங்க. when ideal fluid flows past on the sphere, அப்போ என்ன வரும்? டோட்டல் ட்ராக் இஸ் 0. ஏன்னா ஸ்பியர்ன்றது ஒரு சிமெட்ரிக்கல் பாடி, அது இல்லாமல் இது ஐடியல் ஃப்ளூயிட். ஸோ அந்த மாதிரி நடக்கும் போது நம்மளுக்கு கண்டிஷன் தெரியும். ஸோ அந்த கண்டிஷனில் வந்து நம்மளுக்கு 2 ட்ராகுமே என்ன ட்ராக் ஃபோர்ஸுமே லிஃப்ட் ஃபோர்ஸுமே வந்து நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ அதனால் அங்கே இருக்கிற டோட்டல் ட்ராக் அண்ட் லிஃப்ட் வில் பி 0. ஓகே, டோட்டல் ட்ராக் இஸ் 0. ஓகே, அதுதான் ஆன்சர் டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, with the same cross-sectional area and immersed in same turbulent flow, the largest total drag will be on அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு cross section ஏரியாவும் அதே சேம் அமௌண்ட் வந்து டர்புலன்ட் ஃப்ளோவில் இமர்ஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது அதோட லார்ஜஸ்ட் ட்ராக் வில் பி ஆன். ஸோ லார்ஜஸ்ட் ட்ராக் வந்து எது மேலே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ட்ராக்னா முதல்ல என்ன? the component of the total force in direction of motion is called drag. ஸோ அந்த டோட்டல் ஃபோர்ஸ் அந்த காம்போனண்ட்டில் இருக்குல்ல, அது வந்து அந்த மோஷன் கூட இருக்கிற அந்த டைரக்ஷனில் இருக்கிற டோட்டல் ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம வந்து ட்ராக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ட்ராகே வந்து நம்மளுக்கு 2 ட்ராகாக மாறுது. என்ன அப்படின்னா டோட்டல் ட்ராக் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ட்ராக், இல்லைனா ஃபார்ம் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா
ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் ட்ராக். ஸோ இது வந்து ஷியர் ட்ராக் இல்லைனா ஸ்கின் ட்ராக். ஐ மீன் ஃப்ரிக்ஷனாலே தெரியும் உங்களுக்கு, ஷியர்னால நடக்கிறது. ஓகே, ஸோ இப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஸோ இதை வந்து ஃபார்முலாவை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து இது ஷியர்ன்றனால ஷியர் காம்பனண்ட், அது வந்து ப்ரெஷர்ன்றனால ப்ரெஷர் காம்பனண்ட். ஓகே, இது காசு, இது சைன். ஓகே, the plate is placed parallel to the direction of the flow. The angle made by the pressure with the direction motion is 90. ஓகே, இந்த பிளேட்டை வந்து நம்ம அந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோக்கு பேரலாக வைக்கும்போது அந்த ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஆங்கிள் மேட் அந்த ப்ரெஷர்னால வர ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 90 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டோட்டல் ட்ராக் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். அந்த ப்ரெஷர் ட்ராக் வந்து 0வாக இருக்கும், அங்கே வந்து ஃப்ரிக்ஷன் ட்ராக் இருக்கும். அதுவே பிளேட் வந்து பர்பண்டிகுலராக வைக்கும் போது என்னவாகும், தீட்டா வந்து நம்மளுக்கு 0 ஆகும். அப்போ டோட்டல் ட்ராக் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் ட்ராக். ஓகே, ஸோ இப்போ என்னன்னு உங்களுக்கு தெரியும், அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் பிளேட் ஹெல்ட் நார்மல் டு த ஃப்ளோ. ஓகே, என்ன கொஷின்னா, வித் த சேம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா and immersed same turbulent flow, the total drag will be 0. ஸோ அதை எப்படி நீங்கள் வைப்பீங்க, will be on அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி வைக்கும் போது நீங்கள் நார்மல்னால் பர்பண்டிகுலராக ஃப்ளோ சர்க்குலர் டிஸ்க்கும் அந்த பிளேட்டும் பர்பண்டிகுலராக இருக்கும், அப்போ தான் அந்த ஃப்ளோக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் சொல்ல வரோம். ஸோ சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் த பிளேட் ஹெல்ட் நார்மல். ஸோ அந்த ஃப்ளோக்கு அந்த டிஸ்க் வந்து நம்ம நார்மலாக தட் மீன் பர்பண்டிகுலராக வைக்கும் போது தான் அந்த சேம் கிராஸ் செக்ஷனல் அண்ட் சேம் இம்மர்ஸ்ட் டர்புலன்ட் ஃப்ளோ நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த ரெண்டு ட்ராக்குமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்றது தான். ஓகே, ஸோ இதுவே வந்து பேரலாக, இப்போ அதுவே வந்து பேரலாக இருக்குது. ஸோ பேரலாக இருக்கும் போது என்னென்னா டோட்டல் ட்ராக் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன் ட்ராகாக மாறும். அதே பர்பண்டிகுலராக இருக்கும் போது டோட்டல் ட்ராக் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ட்ராக். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இங்கே ஆன்சர் வந்து சர்க்குலர் பிளேட்டும் அந்த ஃப்ளோவும் வந்து இதாக பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் த ஃப்ரிக்ஷன் ட்ராக் இஸ் ஜென்ரலி லார்ஜர் தென் த ப்ரெஷர் ட்ராக் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து டேரெக்டாக வந்து ஏர் ஃபாயில். ஸோ அது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏர் ஃபாயில் பற்றி பேசும்போது அது வந்து எதுக்குன்னா ஸ்ட்ரீம் லைன்டு பாடி, எந்த ஒரு ஸ்ட்ரீம் லைன்டு பாடியிலுமே ஃப்ரிக்ஷன் ட்ராக் தான் வந்து லார்ஜராக இருக்கும். நம்ம அதிலே பார்த்தோம், ஸ்ட்ரீம் லைன் பாடியில் நடக்கிற அந்த ஒரு செப்பரேஷனுக்கான காரணமே ஃப்ரிக்ஷன் தான். ஸோ ஃப்ரிக்ஷன் ட்ராக்னால தான் அங்கே வந்து இந்த ஃப்ளோ செப்பரேஷன் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபாயில் தான். ஸோ ஏர் ஃபாயிலும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரீம் லைன்டு பாடி. அது வந்து எதில் செப்பரேட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன்னால தான். ஓகே, ஸோ அதனால தான். அதே வந்து இந்த பஃப் பாடின்றது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரெஷர். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு 10 கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணேன். நான் ஒவ்வொரு வீடியோவுமே நான் உங்களுக்கு ஒரு 2 minutes 3 minutes ஒவ்வொரு கொஷினுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய கான்செப்ட் வந்து புதுசாக இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதெல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு லெவல் வந்து ஹையாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் புது கான்செப்ட் நம்ம இது வரைக்கும் பார்க்காத நிறைய கான்செப்ட்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அது எப்படி எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்ல முடியுமோ அது சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய டெரிவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த கொஷினுக்கு என்ன வேணுமோ அந்த ஆன்சர் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நிறைய பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இந்த டைமில் அப்படின்றதுக்காக. ஜஸ்ட் நீங்கள் நல்லா படிச்சுட்டு ஒரு ரிவிஷன் மாதிரி இந்த கொஷின்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக பார்த்தாலுமே நீங்கள் நெக்ஸ்ட்டு எல்லாமே நல்லா அந்த சப்ஜெக்டில் கிளியர் ஆகிட்டு திருப்பியும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாமே ஈஸியாக புரியும். நான் சொன்ன எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அன்அகாடமியோட ப்ரமோஷன் அது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அன்அகாடமி பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து அன்அகாடமி. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்காக அவங்க வந்து குறிப்பிட்ட கோர்சஸ் வந்து இப்போ என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இலக்கு வந்து குரூப் 2க்கான தமிழ் மீடியம்க்கான ஃபுல் கோர்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ மார்ச் 1 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மார்ச் 2 பார்த்தீங்கன்னா லட்சியம் வந்து இது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் குரூப் 2 மெயின்ஸ்க்கானது. ஓகே, இதுவும் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வெற்றி வாகை அப்படின்றது ஏஏஓ அண்ட் ஏஹெச்ஓ எக்ஸாமுக்கு 30 day ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2க்கான ஒரு கிராஷ் கோர்ஸ். ஓகே, இது வந்து மார்ச் 3 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெஸ்ட் சீரிஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்அகாடமி ப்ளஸில் இலக்கு அப்படின்றது 25 டெஸ்ட்டு. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 200 கொஷின்ஸ் 3 hours நடக்குது. கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அண்ட் தென் டெஸ்ட் முடிச்சோன்னா உங்களோட ரேங்கிங் அண்ட் தென் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் அண்ட் தென் ஃபுல் அனலைசிஸ் வீடியோவும் உங்களுக்கு வரும். ஸோ Feb 6 ஒவ்வொரு சாட்டர்டேவும் 2 PM வந்து இந்த டெஸ்ட்டு நடத்துகிறாங்க. ஸோ உங்கள் தேவைப்படுறவங்க அன்அகாடமி ப்ளஸை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, அன்அகாடமி ப்ளஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கண்டென்ட்டில் வந்து நம்ம லிமிடெட் கோர்சஸ் தான் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச எஜுகேட்டர்ஸ் கூட நீங்கள் கிளாஸஸ், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ், வீக்லி மார்க் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க.
ஓகேவா. ஸோ ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லிமிட்டடாக இருக்கும். அன்அகாடமியில் நோட்ஸும் பிடிஎஃப்புமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, அண்ட் தென் டவுட் கிளியரிங் செஷன்ஸுமே உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அன்அகாடமி வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு மானிட்டர் வேணும். ஸோ நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ஜிஎஸ்க்கு டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அன்அகாடமி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யார் யார் வந்து எஜுகேட்டர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற கோர்ஸோ எக்ஸாமோ அதுக்கானதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அன்அகாடமியோட கரண்ட்டில் இருக்க பேட்ச் அலர்ட். Thank you.